புது வகையான இன்விடேஷன், இப்படியும் கூட திருமண பத்திரிகையா? சூப்பரான ஐடியாவா இருக்கே. முன்பெல்லாம் ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அதை மிகவும் எளிதான முறையில் நடத்தி முடித்துவிட நினைப்பார்கள். எளிமையான முறையில் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று வெறும் வெற்றிலை பாக்கு வைத்து திருமணத்திற்கு அழைத்து சொந்த பந்தங்களில் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு வந்து விடுங்கள் என்று அழைப்பு விடுத்து வருவார்கள். மேலும் நீ திருமணத்தை கூட பெரிய அளவில் ஆடம்பர செலவில் எதுவும் இல்லாத வகையில் கோவில்களில் மிகவும் எளிமையான முறையில் திருமணத்தை நடத்தி சடங்குகளை முடித்து விடுவார்கள். இதுபோன்ற ஆடம்பரம் எதுவும் இல்லாத திருமணங்கள் பார்ப்பதற்கே மிகவும் அழகாகவும் எந்த ஒரு கடனும் வாங்காமல் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளின் திருமணத்தை நடத்த முடித்து மனநிறைவுடன் இருப்பது முந்தைய காலங்களில் இருந்து வந்தது. ஆனால் இன்றைய சமூகத்தில் திருமணம் என்ற ஒன்று திருவிழாவாக கொண்டாடப்படும் ஒன்றாக மாறிவிட்டது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பணக்காரர்களின் தொடங்கி சினிமா துறையை சார்ந்தவர்களும் நடுத்தர குடும்பத்தில் வாழ்பவர்களும் கூட தற்பொழுது திருமணம் என்ற ஒன்றை மிகவும் ஆடம்பரமாக அனைவரும் திரும்பி பார்க்கும் விதத்தில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். திருமணத்தின் போது அதற்கு முந்தைய நாட்களில் பலவிதமான விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. உதாரணமாக மெகந்தி, ஹல்தி போன்ற புது புது வகையான விழாக்களும் இன்றைய காலகட்டத்தில் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்பெல்லாம் திருமணத்திற்கு மண்டபம், புது துணி மற்றும் சாப்பாடு போன்றவற்றிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வந்தனர். ஆனால் இன்று கல்யாண பத்திரிகையில் தொடங்கி அனைத்திலுமே கிராண்டாக செய்ய வேண்டும் என்று பணத்தை தண்ணியாக செலவழித்து வருகின்றனர். சமீபத்தில் கூட உலகத்தில் அனைவருமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் முகேஷ் அம்பானியின் மகனான ஆனந்த் அம்பானிக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இந்த திருமணம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டு வந்தது. ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்காக செய்யப்பட்டிருந்த பத்திரிகை கூட அனைவராலும் பேசப்பட்டு வந்தது. பார்ப்பதற்கே ஒரு கோவில் போன்ற அமைப்புடன் பத்திரிகை பிரபலங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டு வந்தது. இப்படி புதிய வகையான பத்திரிகைகள் தற்பொழுது மிகவும் ட்ரெண்டான ஒன்றாக இருந்து வருகிறது. இன்று சாதாரண நடுத்தர குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட தங்களின் திருமண பத்திரிகை மிகவும் யூனிக்காக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். ஓலைச்சுவடி போன்ற பத்திரிகைகள், வாட்ஸ்அப் மெசேஜ் போன்ற பத்திரிகைகள் என பல வகையான பத்திரிகைகளின் டிசைன்கள் இன்று நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ஒரு புது வகையான பத்திரிகையின் வீடியோ ஒன்று தற்பொழுது சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டுள்ளது. இந்த புது வகையான பத்திரிகையை பார்க்கும் அனைவரும் இப்படி ஒரு பத்திரிகையா என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு அதனுடைய டிசைன் உள்ளது. அந்த பத்திரிகையானது பார்ப்பதற்கு மேக் லேப்டாப் போல உள்ளது. லேப்டாப்பில் உள்ள ஸ்கிரீனில் குரோமில் மாப்பிள்ளை மற்றும் மணப்பெண் ஆகிய இருவரும் இருக்கும் புகைப்படத்துடன் அவர்களின் பெயர் கூடிய அழைப்பிதழும் திருமணம் நடைபெறக்கூடிய இடத்தின் மேப் போன்றவை இடம்பெற்றுள்ளது. பார்ப்பதற்கு உண்மையான லேப்டாப் போலவே இருக்கும் இந்த புதுவகையான கல்யாண பத்திரிகை அனைவரின் கவனத்தையும் தற்போது பெற்று வருகிறது. என்னை தொடர்ந்து எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள் என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த இன்விடேஷன் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.